நீரிலும் நிலத்திலும் மனதை கொள்ளை கொள்ளும்படி கெண்டைகள் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தன. நீரில் கெண்டை மீன்கள் சரி நிலத்தில் எப்படி துள்ளி விளையாட முடியும்? மயிர் நிப்பின் உயிர் வாக கவரிமானைப் போல நீர் நீங்கினால் மீன் மரித்தல்லவா போய்விடும். இதில் துள்ளுவதும் மனதை அள்ளுவதும் சாத்தியமா? சாத்தியம்தான். இதோ இங்கு கெண்டைகள் இருவகையில் போட்டி போட்டு துள்ளியும் மனதை அள்ளியும் விளையாடிக் கொண்டுதான் இருக்கின்றன. அரசு சக்கரவர்த்தி விருக்ஷபர்வாவின் மகள் ஷர்மிட்டை, அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி மற்றும் அவர்களது தோழிகள் என கெண்டை மீன்களை ஒத்த கரிய நீண்ட கண்களையும் மாந்தளிர் போன்ற அழகிய மேனியையும் உடைய பருவ மங்கைகள் நீராடி கொண்டிருந்தனர். கரையில் ஏரியும் அங்கிருந்து நீரில் பாய்ந்து நீந்தியும் மீன்களை துரத்தியும் பிடித்தும் என அவர்களது விளையாட்டு அந்தி சாய்ந்தும் முடிந்த பாடில்லை. காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. இனியும் விளையாட்டை தொடர்வது உசிதமில்லை என அவரவர்கள் வேகமாக கரையேறி தங்களது ஆடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தனர். அன்று சந்தியா காலத்தில் வீசிய காற்று ஷர்மிஷ்டையின் ஆயுட்காலம் முழுதையும் புகழை போன்று புரட்டி போட்டுவிட்டது என்றேதான் நாம் சொல்ல வேண்டும். அசுரகுல சக்கரவர்த்தி விருக்ஷபர்வாவின் செல்ல மகள் ஷர்மிஷ்டை அசுரகுலத்தில் தோன்றினாலும் அதீத அழகுடன் அடக்கமும் பொறுமையும் இயல்பாகவே அவளுக்கு வாய்த்திருந்தது. பின்வரும் நாட்களில் அவளுக்கு இப்பொறுமையும் நிதானமும் சுய பச்சாதாபத்தில் வாடாமல் இருப்பதற்கு அவசியம் தேவைப்படும் என்பதால் தான் பிறவிலேயே அத்தகைய குணம் அவளுக்கு வாய்க்கப் பெற்றதோ என்னமோ. காற்று சற்றே பலமாக வீசியதால் அவரவர்கள் கரையில் அவிழ்த்து வைத்திருந்த ஆடைகள் பறைந்து ஒன்றன் மீது ஒன்றாக புரண்டு கிடந்தன. அவசரத்தில் கவனிக்காமல் ஷர்மிஷ்டை தன் தோழியான தேவயானியின் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு விட்டாள். அதை கண்டதும் சுக்ராச்சாரியாரின் புத்திரி தேவயானிக்கு கோபம் வந்துவிட்டது. அவளை நோக்கி, கண் தெரியவில்லையா உனக்கு? யாகத்துக்கான அபிசை நாய் கொண்டு செல்வது போல என் ஆடைகளை எடுத்து கொண்டாயே. உன் தந்தைக்கு குருவானவர் என் தந்தை, உங்களை விட உயர்ந்தவர் நாங்கள். நீ இவ்வாறு செய்தது தாழ்ந்த குல மக்கள் வேதத்தை அபியாசிப்பது போல் இருக்கிறது என்று கூவினாள். தேவயானின் இச்சொற்கள் சர்மிஷ்டையை மிகவும் புண்படுத்திவிட்டது. அவள் உடம்பில் ராஜரத்தம் ஓடுகிறது அல்லவா? அவளுக்கும் மானம் ரோஷம் இருக்குமே. கோபம் கொண்ட ஷர்மிஷ்டை, சீ, என் தந்தையிடம் யாசகம் பெற்று வாழும் உனக்கு இத்தனை திமிரா என்று கேட்டு அவளை அருகில் இருந்த பாயும் கிணற்றில் தள்ளிவிட்டு தன் தோழிகளுடன் சென்று விட்டாள். கிணற்றில் விழுந்த தேவயானி நீண்ட நேரம் யாரேனும் வந்து தன்னை காப்பாற்றும்படி குரல் கொடுத்து கொண்டே இருந்தாள். அச்சமயம் வேட்டையாடி விட்டு தாக சாந்திக்காக அவ்விடம் வந்த யாயாதி என்ற அரசன் அக்குரலை கேட்டு கிணற்றின் அருகே வந்தான். கிணற்றினுள் ஈன ஸ்வரத்தில் வந்த குரலை நோக்கி, யாரது? இந்த பாயும் கிணற்றுள் எப்படி விழுந்தாய் என கேட்டான். முதலில் என்னை கிணற்றிலிருந்து மேலேற்றி காப்பாற்றுங்கள், பின் பரஸ்பரம் அறிமுகமாக்கி கொள்ளலாமே என்ற பயத்துடன் பதிலுரைத்தாள் தேவயானி. ஆகட்டும், இப்போதே உன்னை வெளிக்கொண்டு வருகிறேன். என்னை எப்படி இப்போது வெளியே கொண்டு வருவீர்கள்? அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை பெண்ணே. நான் கற்ற தனுர்வேதம் நீ அறிந்திருக்க வாய்ப்பதில்லை என்றவன் வில்லில் நானேற்றி சராமரியாக தொடுத்து அம்பினால் ஒரு தாமரை போன்ற கூடை செய்து அதை கொடிகளில் கட்டி கீழே இறக்கினான். அதில் ஏறிக்கொண்டாள் தேவயானி. மெல்ல அக்கூடையை கிணற்றிலிருந்து மேலே தூக்கினான். அவள் வலக்கையை பிடித்து அம்புக்கூடையில் இருந்து வெளியே இறங்கிவிட்டாள். வெளியே வந்த தேவயானி தன் கிணற்றுனுள் விழுந்த கதையை அவளிடம் சொல்லி முடித்து அவளை காப்பாற்றியதற்கு நன்றி கூறி விடைபெற்றாள். தன் குடிலை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் போதே அவள் மனதில் அத்திட்டம் உருவாகியது. அதற்கு யாயாதியின் பரந்த தோளும் தின்னென்ற மார்பும் கிறங்கடிக்கும் உயரமும் நிமிடத்திற்குள் அம்புகள் ஏது மலர்கூடையாக்கி அவளை காப்பாற்றிய விவேகமும் கூடுதல் காரணங்களாக அமைந்தது. தந்தையிடம் நடந்ததையும் அழுகையுடன் ஆற்றாமையுடன் கோபமாக கூறி முடித்தாள் தேவயானி. சுக்ராச்சாரியாருக்கு ஏற்கனவே முணுக்கென்றால் கோபம் வரும்.
அதிலும் தன் பிரியமான மகள் வேதனைக்குள்ளாகிறாள் என்றால் சும்மா இருப்பாரா? தன் மகளுக்காக தன் வயிற்றுக்குள் சாம்பலாகிச் சென்ற கசனை சஞ்சீவினி மந்திரம் சொல்லி தன் உயிரையும் மதிக்காமல் வெளிக்கொண்டு வந்தவர் அல்லவா? உன்னை அவமானப்படுத்தியவள் இருக்கும் இந்நகரில் இனியும் நாம் இருக்க வேண்டாம், வா மகளே என்று சொல்லி தன் மகளையும் அழைத்து கொண்டு ஊரை விட்டு கிளம்பினார் சுக்ராச்சாரியார். தன் குலகுருவாக இருக்க வந்தவர் கோபம் கொண்டு தன் நாட்டை விட்டு போவது கண்டு பயந்து போனான் விருட்சபர்வன். பிராமண சாபம் குலம் நாசம் என்பதை உணர்ந்த மன்னன் உடனே அவர் காலில் விழுந்து அவரை போக வேண்டாம் என தடுத்தான். முடிவு தன் கையில் இல்லை என்றும் தன்னை சமாதானப்படுத்துவதை விட புண்பட்ட தன் மகள் தேவயானியிடம் பேசி அவளை சமாதானப்படுத்தவும் படியும் கூறிவிட்டார் சுக்ராச்சாரியார். விருட்சபர்வன் தேவயானியிடம் சென்று அவள் எதை சொன்னாலும் அதற்கு சம்மதிப்பதாக கூறி இருவரையும் நாட்டை விட்டு போக வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். இதற்கு தானே ஆசைப்பட்டாள் பாலகுமாரி, அதாவது நம் தேவயானி. தம்மை அவமானப்படுத்தி கிணற்றில் தள்ளிய சர்மிஷ்டையை பழிவாங்க காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. தான் ராஜகுமாரி என்ற மமதையுடன் அவள் நடந்து கொண்டாள். இனி அவள் ஆயுசு முழுவதும் தனக்கு அடிமையாகி சேவகம் செய்ய வேண்டும் என்றாள். தான் திருமணமாகி போகும்போது அவளும் 1000 தோழிகளும் அடிமைகளாக தன்னுடன் வந்து தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள். குலகுருவின் கோபம் தன் குலத்துக்கும் குடிலுக்கும் நல்லதல்ல என்று விருட்சபர்வன் அவர்களை காக்க தன் மகளை பலிகடாவாக்க சம்மதித்து விட்டான். உடனேயே ஆள் அனுப்பி சர்மிஷ்டையிடம் விஷயம் சொல்லப்பட்டது. நிகழப்போகும் ஆபத்துகளை உணர்ந்து தான் தன் தந்தை இம்முடிவை எடுத்திருப்பார் என்று புரிந்து கொண்ட சர்மிஷ்டை மறுகணமே தேவயானியின் அடிமையாக இருப்பதற்கு சம்மதித்தாள். வார்த்தை விளையாட்டுகள் இருவருக்குள்ளும் நடந்தது. தோகமை மறந்து இருவருமே எல்லை மீறி நடந்து விட்டனர். சர்மிஷ்டையின் மனம் புண்படும்படி முதலில் பேசியவள் தேவயானியே. சில மனிதர்கள் கிணற்றுக்குள் தள்ளிய சர்மிஷ்டையை வாழ்நாள் முழுவதும் அடிமை எனும் பாழும் கிணற்றில் இருக்கும்படி செய்துவிட்டாள் தேவயானி. யாரை நொந்து என்ன பயன்? விதி வலிது அல்லவா? தான் நினைத்தபடியே விளையாட்டின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதை அறிந்த தேவயானி அடுத்த காயை நகர்த்தத் தொடங்கினாள். கிணற்றுக்குள் இருந்து தன்னை காப்பாற்றும் போது யாயாதி தன் வழக்கை பற்றி தூக்கி விட்டதால் அவனையே தன் கணவனாக வரித்து கொண்டு விட்டதாகவும் யாயாதிக்கே தன்னை மனம் செய்து வைக்கும்படியும் தந்தையிடம் வேண்டினான். பாசம் மிகுந்த தந்தை சுக்ராச்சாரியார் மகளின் விருப்பப்படியே யாயாதிக்கு அவனை மனம் புரிந்து வைத்தார். அசுரகுருவாயிற்றே, பாசத்தோடு விஷய ஞானமும் உள்ளவர். யாயாதியின் பெண்மோகம் அவர் அறிந்ததே. தன் மகள் அழகிதான், ஆனாலும் அவளுக்கு நிகரான அழகுடைய சர்மிஷ்டை கூடவே அடிமையாக போகிறாளே. அடிமை என்றாலும் அரசகுமாரி அல்லவா? எனவே யாகாதியின் மனம் அவள் பால் சென்றுவிடும் என்று அறிந்திருந்தார். அதற்கு இடம் கொடுக்கா வண்ணம் யாயாதியை அழைத்து, என் மகளை உனக்கு மனம் செய்விப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவள் மனம் நோகாமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு. மேலும் அவளுடன் அவள் அடிமையாக வரும் சர்மிஷ்டையையும் அவள் தோழிகள் 1000 பேரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும். மேலும் அவர்களுக்கு எக்களங்கமும் நேராமல் பார்த்து கொள்வதும் உன் பொறுப்புதான் என்று எச்சரிக்கையை விடுத்தே அவர் அனுப்பி வைத்தார். அதற்கு பின் யாயாதி இந்திரனின் நகரத்தைப் போன்ற தனது நகரத்திற்கு திரும்பி தனது அந்தபுரத்திற்குள் மனைவி தேவயானியை அமர்த்தினாள். பிறகு தேவயானியின் வழிகாட்டுதலின்படி செயற்கை வனமாக அசோக மரங்களை கொண்ட நந்தவனத்திற்கு அருகில் ஒரு மாளிகையை கட்ட விருபாக்ஷவரின் மகள் சர்மிஷ்டையை குடிவைத்தான். அடுத்த சில ஆண்டுகளில் அவர்களின் இனிமையான தாம்பத்தியத்தின் பலனாக தேவயானி கருவுற்று அடுத்தடுத்து யது மற்றும் துர்வசு என்ற 2 ஆண் மகவுகளை பெற்றாள். அடிமையாக வந்த சர்மிஷ்டைக்கு திருமண வயது வந்ததும் தன் வயதை ஒத்தவளாக இருந்தும் அவளுக்கு மனம் செய்து வைக்கும் எண்ணம் தேவயானிக்கு வரவே இல்லை. அவள் முன்பாகவே தங்களது இல்லற வாழ்வின் இனிமைகளை பற்றி சலிக்காமல் பேசி அவளை ஏங்க வைத்தாள் தேவயானி. தகுந்த பருவம் அடைந்ததும் சிறந்த குலத்தில் பிறந்தும் தான் இன்னும் கன்னியாகவே இருப்பதை எண்ணி
வருந்தவில்லை சர்மிஷ்டை. ஆனால்தான் நற்குலத்தில் பிறந்து அழகும் பண்பும் வாய்த்திருந்து எல்லா தகுதிகளும் இருந்தும் குலம் தயக்க வைக்கும் சிறந்த காரியங்களை தன்னால் செய்ய முடியாமல் போவது குறித்து ஏங்கினாள். நன்மைந்தர்களை தன் வயிற்றிலும் சுமக்க பெற வேண்டும் என்ற அவா அவளுக்கு மிகுதியானது. அது குறித்து தீவிர சிந்தனையில் அவள் ஆழ்ந்திருந்த போது தெய்வ சித்தம் போல அவ்வனத்திற்கு யாகாதி வந்து அவள் முன் நின்றான். அவனுக்கும் அவளின் நிலையை எண்ணி வேதனையாக இருந்தது. ராஜகுமாரியாக அரண்மனையில் அதிகாரமாக வாழ வேண்டியவள் இங்கு வசதிகளுடன் இருந்தாலும் பெயருக்கு தோழியாக உண்மையில் அடிமையாகத்தானே இருக்கிறாள் என்ற பச்சாதாபம் ஏற்பட்டது. இந்நிலையிலும் கிஞ்சித்தும் குறையாத அவளது மாசற்ற அழகு அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதுவே அவள் மீது ஈர்ப்பாகவும் மாறியது. ஆனால் சுக்கிராச்சாரியாரின் எச்சரிக்கையும் அவர் மீதிருந்த பயமும் அவனை இத்துணை நாட்கள் எல்லை தாண்ட விடவில்லை. அவனது எண்ண ஓட்டம் புரிந்தவளாகவே, ஓ மன்னா, நான் அழகானவள் என்பதையும் நல்ல குலத்தில் பிறந்தவள் என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பருவகாலம் எனக்கு வந்துவிட்டது, அது வீணாகாமல் பார்த்து கொள்வீராக என்றாள். அதற்கு யாயாதி, நீ நல்ல குலத்தில் பிறந்தவள் என்பதை நான் நன்கறிவேன். நீ அழகானவளும் கூட. நிச்சயமாக நான் உன் குலத்தில் எந்த கலங்கத்தையும் காணவில்லை. நான் தேவயானியுடன் இணைந்தபோது அவளது தந்தையான சுக்கிராச்சாரியார் விருபக்ஷபர்வரின் மகளை நீ உனது படுக்கைக்கு அழைக்கக்கூடாது என்று எனக்கு கட்டளையிடுகிறார் என்று பதிலுரைத்தான். தொடர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் நியாய அநியாயங்களை அலசி ஆராய்ந்தனர். முடிவில் சர்மிஷ்டை யாயாதியை நோக்கி, ஓ மன்னா, பாவத்திலிருந்து என்னை காப்பீராக, எனது அறத்தை காப்பீராக. உம்மால் தாயாகி என்னை உலகத்தின் சிறந்த அறத்தை பயில செய்வீராக. மனைவி, அடிமை, மகன் ஆகியோர் சுயமாக செல்வம் ஈட்டக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஈட்டுவது அனைத்தும் தலைவனுக்கே சொந்தம். உண்மையில் நான் தேவயானியின் அடிமை. நீர் தேவயானிக்கு தலைவனாகவும் குருவாகவும் இருக்கிறீர். எனவே தேவயானையைப் போலவே நீரே எனது தலைவனும் குருவும் ஆவீர். எனது விருப்பத்தை நிறைவேற்றுமாறு நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். யாயாதி அவளது பேச்சில் இருந்த உண்மையை எண்ணி பார்த்தாள். எனவே அவள் சர்மிஷ்டையின் அறத்தை காப்பாற்றி அவளை கௌரவப்படுத்தினாள். அவர்கள் சிறிது காலத்து சேர்ந்தே கழித்தனர். அதன் பலனாக சர்மிஷ்டை கருவுற்றாள். உரிய காலத்தில் தேவர்களைப் போன்ற காந்தியுடன், தாமரை இதழ்களைப் போன்ற கண்களுடன், திரஷ்யு, அணு மற்றும் புரு எனும் அழகான 3 மகவுகளை பெற்றெடுத்தார். சில காலங்கள் வரைதான் சர்மிஷ்டையால் அந்த குழந்தைகள் சிறந்த முனிவர்களின் அருளால் அவருடைய வாரிசாக பிறந்தன என்பதாக தேவயானியை நம்ப வைக்க முடிந்தது. ஒரு நாள் உண்மை தெரிந்ததும் தேவயானி பத்ரகாளியானாள். வழக்கம் போல் கோபத்தின் வடிகாலாக தன் தந்தையை நாடிச் சென்றாள். விஷயம் அறிந்த அசுரகுரு யாயாதியின் மேல் எல்லையில்லாத கோபம் கொண்டார். தான் எச்சரித்தும் அதை மீறி யாயாதி சர்மிஷ்டையின் மேல் மோகம் கொண்டு குடித்தனமே நடத்தியிருக்கானே, தன் மகளுக்கு இத்தனை பெரிய அநியாயத்தை செய்தவர்க்கு அவனை ஒன்று இல்லை என்று செய்துவிடும் அளவிற்கு அவன் மேல் வெறி கொண்டார். யாயாதி பலவாறு எடுத்து கூறியும் மன்னிப்பு கேட்டும் கூட அவரால் கண்ணீரும் கம்பளியுமாக நிற்கும் தன் மகளை அலட்சியப்படுத்த இயலவில்லை. பிடி சாபம் என இளமையும் ஆரோக்கியமும் இருப்பதினால் தானே உனக்கு பெண்ணுடல் மேல் இச்சை இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே இல்லாமல் போனால் உன்னால் என்ன செய்ய முடியும் என நினைத்து அவனுடைய இளமையை சாபத்தால் பறித்து கொண்டு தொண்டு கேவனாக மாற்றிவிட்டார். உள்ளம் இளமையுடனும் உடல் கேட்டுத்தன்மையுடனுமாக மாறினான் யாயாதி. பசியிருந்தும் அறுசுவை உணவுகள் பக்கத்தில் இருந்தும் உண்ண முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது அவனுக்கு. இச்சாபத்தை கண்ட தேவயானியே திடுக்கிட்டு விட்டாள். சர்மிஷ்டியை கேவையாக்கி இருந்தால் கூட பரவாயில்லை, தன் கணவனை கேவனாக்கி தன்னையும் அல்லவா தண்டித்து விட்டார்
என விக்கித்து நின்றாள். தன் தந்தையிடம் சாபத்தை மாற்றும்படி கெஞ்சினாள். கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது என்ற சுக்ராச்சாரியார், வேண்டுமானால் விதிவிலக்கு ஒன்றை கூறுகிறேன். முதுமையை வாங்கிக் கொண்டு தன் இளமையை தர சித்தமாக இருந்தால் அவருடன் மாற்றிக்கொள்ளலாம் என்று விட்டார். யயாதி தன் பிள்ளைகள் ஐவரிடமும் தன்னுடைய முதுமையை எடுத்துக்கொண்டு இளமையை தருமாறு வேண்டினான். அதற்கு பதிலாக அவர்களுக்கு ராஜபோகமும் ராஜாங்கமும் எதை வேண்டுமானாலும் தர சித்தமாயிருந்தான். பிள்ளைகள் ஐவரில் 4 எதற்காகவும் தங்களுடைய இளமையை விட்டுத்தர சம்மதிக்கவில்லை. சார்மிஷ்டையின் கடைசி மைந்தன் புரு மட்டுமே தன் தந்தைக்காக தன் இளமையை விட்டு கொடுக்க சித்தமாயிருந்தான். தாய் ஒரு வகையில் தன் வாழ்க்கையையே தியாகம் செய்தாள் என்றால், அவளுக்கு பிறந்த மகனான புருவும் தியாகமாக உருவமாகவே இருந்தான். வருடங்கள் பல கழிந்தாலும் ஆரம்பத்தில் தோழிகளாக இருந்தபோதும் தேவயானிக்கு சர்மிஷ்டை மீது பகை எண்ணம் இருந்தது. அது கடைசி வரை மாறவில்லை. தவறின் பங்கு 2 பேரிலும் இருந்த போதிலும் தன் கணவனுக்கு பதில் கேத்தோற்றத்தை சர்மிஷ்டைக்கு கொடுத்திருக்கலாமே, தன் தந்தை என நினைத்தும் அளவுக்கு அவள் மேல் வெறுப்பு இருந்தது. அசுர சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து செல்வ செழிப்போடு வளர்ந்து வந்தவளின் வாழ்வை விதி காற்றாக வந்து புரட்டி போட்டு விட்டது. ராஜகுமாரி சர்மிஷ்டை எங்கே அடிமையாகி தேவயானையின் வேலைக்காரியான சர்மிஷ்டை எங்கே? உயரத்திலிருந்து அவள் வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு நிமிட நேரத்தில் தள்ளப்பட்டு விட்டது. இருந்தாலும் எக்காரணத்தை சொல்லியும் அவள் மறுக்கவில்லை. தன் குடிகள் எக்கேடு கெட்டாலும் போகட்டும், தன் நாடு என்ன ஆனாலும் ஆகட்டும், தான் அடிமையாகி சிறுமைப்படக்கூடாது என நினைக்கவில்லை சர்மிஷ்டை. சஸ்திரிய புத்திரர்களுக்கு உரித்தான கடமையை ஏற்று அடிமை வாழ்வு வாழவும் தயாராகிவிட்டால் அவளைப் போலவே அவள் மகனும் தியாகச் சுடராக விளங்கி யாரும் ஏற்க முடியாத முதுமை பருவத்தை தன் தந்தைக்காக எந்தவித பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் தான் ஏற்று பேறு பெற்றான். சர்மிஷ்டை நல்ல மகளாகவும் உற்ற தோழியாகவும் தன் நாட்டின் மேல் குலத்தின் மேலும் அக்கறை கொண்ட சிறந்த சஸ்திரிய பெண்ணாகவும் ராஜகுமாரியாக இருந்தபோதும் சக தோழிக்கே வாழ்நாள் முழுவதையும் அடிமையாக இருக்க துணிந்தவளாகவும் இருக்கிறாள். எவ்விடத்திலும் தன் நிலை இறங்காமல் தன் விருப்பத்தை நாகரிகமாக யயாதியிடம் வெளிப்படுத்தியவள். இத்தனை சிறப்புகளை உடைய சர்மிஷ்டை ஒரு கவனிக்கப்படாத காவிய பூவாகவே இருக்கிறாள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.